என்னடி அத்தை என்னடி அத்தை சக்திக்கு ஆபீஸ் போறதுக்கு வண்டி வந்துடுச்சு. அப்படியா? போ சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணு. போ போ. எல்லாம் தேடி வை. இந்த ரமாமணி வேற எல்லாம் ரெடி பண்ணாலா தெரியலையே. ரமாமணி ரமாமணி டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ஏய் ஏன் இப்படி கத்துற? அதான் பண்ணிட்டு இருக்கேன். போ போய் பழத்தெல்லாம் எடுத்து வை. சரி ரமாமணி. வேலை சொல்லு. அர்க்காணி அத்தை ஏய் எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்க அத்தை. இந்த பழம் எல்லாமே எடுத்து வை. எல்லாத்தையும் எடுத்து வை. ஒண்ணா கேப்பியா நீ? சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. நீங்க போங்க அத்தை. ஏய் எதையும் கீழ போட்றாத. பாத்து பிடி. பழம் நிறைய எடுத்து வை. பசிக்கு அவளுக்கு. அதா என்னடா அந்த பொட்டி எங்க இருக்கு வச்சிருந்தா? அதா ஒரு முக்கியமான விஷயம். அதை விட இது முக்கியமான விஷயம்டா. போடா. என்ன இவ்வளவு பரபரப்பா இருக்குது ஆத்தா? ஹேய் அர்க்காணி. அம்மா எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிற? போங்க மாமா. சும்மா தொன இவரு ஒருத்தர். ஆளாளுக்கு திட்டுறாங்க. என்னடா நடக்குதுங்க? ஒண்ணும் புரியல. ரமாமணி. ஆமா ரமாமணி, ஏன் எல்லாரும் இவ்வளவு பதட்டமா இருக்காங்க? நிறைய வேலையா இருக்காங்க, அதனால தான் பதட்டமா இருக்காங்க. இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது சரி. என்ன சின்னாத்தா அர்க்காணி ரமாமணி எல்லாரும் ஒரே பரபரப்பா இருக்காங்க. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? இல்ல நம்ம வெற்றிவேல் சிதம்பரம் ஊர்ல இருந்து வர்றாரு. வீட்டுல எல்லாரும் இவ்வளவு பரபரப்பா இருக்காங்க. இல்ல மாமா, சக்தி அக்கா ஆபீஸ் போறாங்க. சக்தி அக்கா ஆபீஸ் போறாங்கனாலே நம்ம வீடு இப்படிதான் பரபரப்பா இருக்கும். நான் வரேன் மாமா. சக்தி ஆபீஸ் தானே போகுது. ஏதோ போருக்கு போற மாதிரி இம்புட்டு பரபரப்பா இருக்காங்க. சக்தி இன்னைக்கு ஆபீஸ் போகுதா? சரி சக்தி அம்மா வந்துருவாங்க. இதெல்லாம் வண்டியில வச்சிருப்பா. சரிங்க போ. டேய் என்னடா பேன்னு மலைச்சு போய் நிக்கிற? இல்லதா சக்தி ஆபீஸ் போகுதுன்னு சொன்னது எல்லாரும் சும்மா அப்படியே ரக்ககடி பறக்குறீங்க. டேய் இதுக்காக தான்டா சொன்னேன், நீயும் ஆபீஸ்க்கு போ, உனக்காகவும் நாங்க ரெக்க கட்டி பறப்போண்டா. புரியுதா? போதும் சின்னாத்தா, உடனே விட்டு போடுறது என்னை ஆபீஸ் போ சொல்லி. நமக்கு அதெல்லாம் ஒத்து வரது தெரியும்ல. இல்லடா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குடா. நீ என்னைக்காவது ஒரு நாள் ஆபீஸ்க்கு போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அதையும் பாத்துருவேன். சரி இத பாரு, உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான்டா அவ முதல் நாள் ஆபீஸுக்கு போறா. போய் நல்லதா ஒரு 2 வார்த்தை சொல்லி வாழ்த்தி அனுப்புடா. போடா போடா. வாழ்த்துறதா? நான் என்ன சாமியாரா? என்ன சொல்ற? டேய் என்ன பொண்டாட்டி வேலைக்கு போகும்போது புருஷன் அம்மா முதல்ல இன்னைக்கு வேலைக்கு போற, நல்லா இருமா, பத்திரமா போயிட்டு வாமான்னு 2 வார்த்தை சொல்லுடா. டேய் இது கூடவாடா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க? சொன்ன அவ்வளவுதானே. இப்ப வாழ்த்துறது பாரு பாரு பாரு. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? சக்தி உன்னைய பார்த்தா அப்படியே பிரமிப்பா இருக்குது. இப்படியே பத்தடி விலகி நிக்கணும் போல இருக்குது. என்ன மாமா அதெல்லாம் மத்தவங்களுக்கு, உங்களுக்கு அப்படி இல்ல. சக்தி இன்னைக்கு நீ ஆபீஸ் போறியாம்ல? நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். இப்ப நீங்களும் என் கூட வரீங்க. என்னது? நானா நானா நானா? என்ன நானா? உங்களை என்ன போர்க்கா கூப்பிட்டேன்? ஆபீஸ்க்கு தானே கூப்பிட்டேன். நீங்களும் நானும் சேர்ந்து போறோம். வாங்க. திடீர்னு சொன்னா காலையில சொல்லிருக்கலாம்ல, வருவோம்ல. மாமா அத்தை, நானும் மாமாவும் ஆபீஸ்க்கு போறோம். சரிம்மா வண்டியில சாப்பிட. இல்ல நான் வேட்டி சட்டையும் மாத்திக்கிட்டு வரேன். இதுவே நல்லா இருக்கு, இதுவே போதும். வாங்க நாங்க கிளம்புறோம். சரிம்மா போமா வாங்க. சின்னதா சக்தி நீ ஆபீஸ்க்கு கூப்பிடுது, நான் ஆபீஸ் போய் என்னத்த செய்ய போறேன்? டேய் நீ என்ன செய்யணும்னு சக்தி சொல்வாடா, முதல்ல போடா. ஆமா எனக்கு பயமா இருக்குது தாத்தா, எனக்கு இந்த ஆபீஸ்லாம் வேணாம். ஏன் பயப்படுற? ஐயோ எல்லாரும் சேர்ந்து என் தலையில ஏன் இவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்துறீங்க? இந்த பாரத்தை எப்படி நான் சுமப்பேன்? தாத்தா நான் பேசாம ஒண்ணு பண்ணவா? சைக்கிள் ரேஸ்ல கலந்துட்டு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்து. நீ சைக்கிள் ரேஸ் ஓட்டுனதெல்லாம் போதும். போய் சக்தி
ஐயோ ஆத்தா வெட்ட போற ஆட்ட குளிப்பாட்டி மஞ்சள் தச்சு கூப்பிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஐயோ, இல்ல. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க போடா. தாத்தா இப்போ ஒண்ணும் மிஞ்சி போயில ஆத்தா நான் சக்தி நான் ஒண்ணு சொல்லவா நீ ஆபீஸ் போ அங்கன ஆபீஸ் வரையும் பாத்துட்டே இரு நான் வீட்ல இருந்து விதவிதமா சமைச்சு உனக்கு சாப்பாடு எடுத்து டேய். வரேங்கிறேன் விதவிதமா சமைச்சு வண்டியில வச்சாச்சு, நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன், நீ போ. அப்போ ஒரு வேலை பண்ணலாம் சக்தி சீரகம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாட்டில் ஊத்தி கொண்டுட்டு வரேன் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏய், போடாங்கறல்ல. சரி சக்தி நீ கார்ல முன்னால போ நான் சைக்கிள்ல வா குழந்தை சைக்கிள் வாங்கி தரேன், போடா. ஏறுங்க. போடாங்கறல்ல. ஏறுங்க. ஏறு. நீ வேற சக்தி போதும் போதும் ஆயிடுது. வரேன் அத்தை. சரிம்மா, பாத்துமா ஆபீஸுக்கு போடானா இப்படி அழுவுறான். வீரகாளி ஆத்தா, இவன் அங்க போய் சைக்கிள் ஓட்டாம இருக்கணும் தாயே. ஐயோ, மாமா என்ன பயந்து உட்காந்துருக்கீங்க? இல்ல இந்த கார்ல நான் பல தடவை வந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு என்னவோ உன் கூட சேர்ந்து வரதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க மாமா, இந்த காரு இனிமே உங்களுக்கு தான். என்னது எனக்கா? ஆமா, நீங்க எங்க போனாலும் இந்த கார்ல தான் போனோம். சைக்கிள் எல்லாம் போக கூடாது, புரிஞ்சுதா? ம், சக்தி நீ வர வர என்னைய ரொம்ப திருத்துற. நான் மாறிடுவேணும்னு பயமா இருக்குது தெரியுமா? ஆமா மாமா, நீங்க மாறணும். அதுக்காக தான் உங்களை என் கூட ஆபீஸ் கூட்டிட்டு போறேன். அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்தாவது நீங்க மாறணும். என்ன புரியுதா? புரியுதா இல்லையா? ஆபீஸ்க்கு வந்து பாக்குறேன், அதுக்கப்புறம் சொல்றேனே. டிரைவர் இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. மதன் வாப்பா. என்ன டாட்? ஒண்ணு இல்லப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்பா. பூமிகா விஷயத்தை தவிர நீங்க எந்த விஷயம் வேணாலும் பேசுங்க. டேய், பூமிகா விஷயத்தை தவிர வேற என்ன இருக்குடா உங்ககிட்ட பேச? சாரிப்பா, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆன் தட். பை. டேய் நில்றா. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? சக்தி உனக்கு கிடைக்கல, அதுக்காக பூமிகாவை பழி வாங்குறது நியாயமாப்பா? இல்லப்பா, பூமிகா தான் என்னோட வாழ்க்கையை பழி வாங்கிட்டா. என் எதிர்கால குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டா. அவளால ஒவ்வொரு நிமிஷமும் நான் நிம்மதி இழந்து நடமாடிக்கிட்டு இருக்கேன். அந்த பூமிகாவால என் சமூக அந்தஸ்தே சரிஞ்சு பாதாளத்துல கிடக்கு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுறத நினைச்சா எனக்கு உங்க மேலே வருத்தமா இருக்கு. என்னப்பா பேசுறடி? எதுப்பா உனக்கு சமூக அந்தஸ்து? பூமிகான்னு ஒரு பொண்ணுக்கு மறைமுகமா தாலி கட்டிட்டு அத மறைச்சு வெளி உலகத்துக்கு தெரியற மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட நினைக்கிறதாப்பா சமூக அந்தஸ்து? ஒருவேளை சக்திக்கு தாலி கட்டிட்டு அப்புறம் பூமிகா வந்து நின்று இருந்தா உன் சமூக அந்தஸ்து என்ன இருக்கும்? அதை நீ யோசிச்சு பாத்தியா? இப்ப உனக்கு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை தேடி கொடுத்ததே இந்த பூமிகா தான். இதுதான் நிஜம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவளோட ஒப்பு குடும்பம் நடத்தி குப்பை கூட சொல்றீங்களா? என்னப்பா பாக்குறீங்க? பொண்டாட்டின்னு சொல்லி இவளை வெளியே கூட்டு போறதுக்கு எனக்கு இவ பொருத்தமானவளா? சொல்லுங்கப்பா. ஏப்பா என் நிலைமையில இருந்து யோசிக்கவே மாட்டேறீங்க? சரி, நான் கேக்குறேன், உண்மையிலேயே உனக்கே பூமிகாவை பிடிக்கல? நான் சொல்லட்டுமா? பூமிகா படிக்காதவ, சொத்து இல்லாதவ, சக்தி மாதிரி பணக்காரி இல்ல, அப்படிதானே? அப்படிதான். அப்புறம் எதுக்குடா பூமிகாவை தொட்ட? எதுக்குடா அவ கழுத்துல தாலி கட்டின? அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்கப்பா, ஏத்துக்கிறேன். ஆனா அவளோட குடும்பத்தை சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என் மைண்ட் செட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராது, என்னால முடியாது. சரி, அப்ப பூமிகாவுக்கு என்ன முடிவு அத சொல்லு. அதான் என் முடிவை நான் சொல்லிட்டேனே. அவ முடிவை அவ தான் தேடிக்கணும். மதன், உன்னை விட்டு பூமிகா எங்கேயும் போக முடியாது. நீ இல்லாம அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்ல. நீ அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கலனாலும் நீதாண்டா அவ புருஷன். ஆமாடா, நீதான் அவ புருஷன், அதை யாராலும் மாத்த முடியாது. நீ திட்டினாலும் வெட்டினாலும் உன் காலடியில் தாண்டா அவ உயிரை விடுவா. See here dad, பூமிகா விஷயமா நான் கடைசியா சொல்றேன். என்ன செத்து போன கூட சொல்லுங்க, நான் சாகுறேன். அவ கூட சேர்ந்து வாழணும் மட்டும் சொல்லாதீங்க. I can't do that. Bye. டேய் மதன், நில்லுடா. மதன், டேய்
என்னடா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போற? டேய், எதை பத்தி நீ கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன்லப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்பா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காத. தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. பை. ஒத்த மகன் என்ன வார்த்தை பேசிட்டு போறான் பாத்தீங்களா? இனிமே அவன்கிட்ட பூமிகாவை பத்தி பேச்சே எடுக்க கூடாது. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். ஆமா, அந்த பூமிகாவுக்கு எதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அவ என்ன உங்க அக்கா மகளா? 2 மாசம் வேலைக்காரி லீவ் எடுத்திருக்கா. அதுக்காக தான் அவளை வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். அதனால இத பெருசா எடுத்துட்டு ஆட வேணாம்னு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா, எதுக்காக அந்த பூமிகாவை தூண்டி விட்டுட்டே இருக்கீங்க? நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. இப்ப நான் உங்களை கேக்குறேங்க, பூமிகா விஷயமா நீங்க என்ன முடிவு எதிர்பார்க்கறீங்க? பூமிகாவை உன் புள்ள மதன் அவன் பொண்டாட்டியா ஏத்துக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. பூமிகா மாசில்லாத பொண்ணு. நல்லதை தவிர வேற எதுவும் அவளுக்கு சிந்திக்க தெரியாது. அந்த நல்லவ உன் அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகத்தான் ஏங்குறா. இங்க பாரு வசந்தா, பூமிகா விடுற கண்ணீருக்கு கடவுள் நல்ல பலன் தருவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் கூடிய சீக்கிரம் அதை உணர்வ. என் மகனை கல்யாண மண்டபத்துல நிர்பந்தம் பண்ணி தாலி கட்டிட்டு வந்து இந்த குடும்ப கௌரவத்தை சீரழிச்சிட்டாலேன்னு நான் ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கேனே. ஏன் கண்ணீருக்கு அந்த கடவுள் பதில் சொல்ல மாட்டாரா? பாப்போம் யார் கண்ணீர் பலிக்குதுன்னு. மாமா, மாமா, என்னாச்சு? ஏன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மாமா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. சக்தி, எனக்கு ஆபீஸ்க்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எம்பட்டு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மதிப்பு, என்ன மறுவாத, கோட்டை சூட்டு போட்டவெல்லாம் உனக்கு சலாம் போடுறாங்க. உன் அந்தஸ்து தகுதி புரியாம உன்னை நான் கண்ணால பண்ணிக்கிட்டேன் சக்தி. சக்தி, உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன் சக்தி. நான் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன். என்ன மாமா, ஏதாவது கனவு கண்டீங்களா? விளையாடாத சக்தி. உன் படிப்புக்கு ஏத்த புருஷன் நான் இல்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? நீங்களும் நானும் பிரிஞ்சிடலாமா? என்னது? நீங்க சோழவந்தான் போயிடுங்க, நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். ஐயோ சக்தி, சக்தி, உன்னை பிரிஞ்ச என்னால வாழ முடியாது சக்தி. நீ இல்லனா நான் சத்தா போயிருவேன் தெரியுமா? இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ல வரீங்க? ஆயத்த பொண்ணுங்கிற ஒரே ஒரு உரிமையை வச்சு உன் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். உன் படிப்பு, அந்தஸ்து, கௌரவம், மறுவாத அதையெல்லாம் பார்க்காம உன் கருத்துல நான் தாலி வேற கட்டிவிட்டேன். வீரகாளியம்னு உத்தரவுன்னு சொல்லி உன் மனசை மாத்தி உன்னை எனக்கு கண்ணால பண்ணி வச்சுட்டாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க மாமா. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறேன். மாமா, என் படிப்பு, அந்தஸ்து, பணம் அதெல்லாம் விட நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்கீங்க மாமா. உங்க நல்ல மனசுக்கு முன்னாடி என் வசதி வாய்ப்பெல்லாம் ரொம்ப சாதாரணம். சக்தி, எனக்கு உன்னை மாதிரி படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, சொத்து பத்து எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி நமக்குள்ள மனசு ஒத்து போகும்? மனசு ஒத்து போகாதுன்னு நீங்களா ஏன் முடிவு பண்றீங்க? படிப்புங்கிறது ஆர்வத்துல வரும். உங்களுக்கும் ஆர்வம் இருந்தா கண்டிப்பா படிக்கலாம். அந்தஸ்துங்கிறது உழைப்பால வரும். உழைச்ச அந்த தகுதியை நீங்களே அடையலாம். வசதியும் வாய்ப்புங்கிறது மேலும் மேலும் உழைக்க உழைக்க வருது. சொத்துங்கிறது பாதுகாத்தா இருக்கிறது. ஆனா பாசங்கிறது தூய்மையான அன்பால வருது. அந்த தூய்மையான அன்பு உங்ககிட்ட இருக்கு மாமா. நான் உங்களை ஆபீஸ் கூட்டிட்டு போனது ஏன் தெரியுமா? உங்க தாழ்வு மனப்பான்மையை போக்கி தன்னம்பிக்கையை கொடுக்கதான். எனக்கு கிடைக்கிற அதே மரியாதை உங்களுக்கும் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வளரணும் மாமா. இனிமே நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும் சக்தி?
முதல்ல என் கணவரா இருக்கணும். தாழ்வு மனப்பான்மையில இருக்க கூடாது. ஏன் மேல மரியாதை இருக்க கூடாது. உரிமையை எடுத்துக்கணும். என்ன சாதாரண ஒரு சராசரி பொண்ணா நினைச்சுக்கங்க. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஐயோ இதை போய் கேட்டுட்டியே. 5ஆம் கிளாஸ். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? 3ஆம் கிளாஸ். நான் போய் சொல்ற, நீ அம்புட்டு படிப்பு படிச்சு வச்சிருக்கிற. 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு நினைச்சுக்கங்க. அது சரி நினைச்சுக்கிறேன். எனக்கு உங்க அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஏழை பொண்ணுன்னு நினைச்சுக்கங்க. நினைச்சுக்கிறேன். நீ ஏழை பொண்ணுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்ப என் மேல உங்களுக்கு பயம் இருக்கா? இல்ல. அப்போ என்னை கட்டிப்பிடிங்க. கட்டி பிடிக்கிறதா? எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ, யார் பேசுது? நான் அருக்காணி பேசுறேன். அர்க்காணி, நான் தான் சோழவன் தான் பாட்டி பேசுறேன். தங்கம்மாவை கொஞ்சம் கூப்பிடு. சரி இருங்க பாட்டி, நான் கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. ஏண்டி கத்துற? இல்ல அத்தை, சோழவந்தான்ல இருந்து பாட்டி சரி பேசுறாங்க. சரி நீ போ. பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கேன். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க பாட்டி. ஒன்னும் இல்ல தங்கம்மா, புது மாப்பிளையும் புது பொண்ணும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கத்தான் போன் பண்ணேன். ஏன் தங்கம்மா, கல்யாணம் தான் ஆயி போச்சே, பொண்ணு மாப்பிளைய ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு வரல? மொத்த ஊர் சனமும் பொண்ணு மாப்பிளைய பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப கூட்டிட்டு வர போற? சீக்கிரமா கூட்டிட்டு வரேன் பாட்டி. சரி, சத்தியும் பொன்றங்கமும் சந்தோஷமா இருக்காங்களா? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சா? பாட்டி அதை ஏன் கேக்குறீங்க பாட்டி? எல்லா ஏற்பாடும் பண்ணணும், ஆனா எதுவுமே நடக்கல. என்ன தங்கம்மா இப்படி சொல்ற? சக்திக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, சக்திக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. இதோ உங்க புள்ள இருக்கான்ல பொண்ணுரங்கம், அவன்தான் சக்தி பக்கத்துல உட்கார்றதுக்கே கூச்சப்படுறான். அப்படியா? மெத்தையில படுக்காம சக்தியை விட்டுட்டு தரையில படுத்துக்கிறான். சக்தியை தொடர்றதுக்கே பயப்படுறான் பாட்டி. அடப்பாவி, தங்க சிலை போல பொண்டாட்டி இருக்க, தனியாவா படுத்துக்கிறான்? ஏன் பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த வசந்தா இருக்காளே, அன்னைக்கு மண்டபத்துல சக்தியும் பொண்ணுரங்கமும் சந்தோஷமா வாழ மாட்டாங்கன்னு சாபம் விட்டால, ஒருவேளை அந்த பொம்பளையோட சாபம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோ? அவ கிடக்குற உடு தங்கம்மா, இது வீரகாளியம்மா நடத்தி வச்ச கல்யாணம், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரி பாட்டி. பாட்டி, அவங்களுக்குள்ள அது நடக்கிறதுக்கு நீதான் பாட்டி ஒரு வழி சொல்லணும். சக்திய பொண்ணுரங்கம் சராசரியா நினைக்காம வசதியா நினைக்கிறான். ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மையில தயங்குறான் பாட்டி. அவனை எப்படி தேத்தி கொண்டு வரந்தான் பாட்டி புரியல. சக்திய ஒரு சராசரி பொண்ணா நினைக்காம ரொம்ப ஒசரத்துல வச்சிருக்கான் பாட்டி. சக்தி பெரிய படிப்பு படிச்சிருக்கா, பெரிய பணக்காரிங்கிற நினைப்பு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா அவளை தூரத்திலே வச்சு பாக்குறான் பாட்டி. நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கம்மா, பொன்றங்க போலதான் என் புருஷனும் ஆரம்பத்துல இப்படித்தான் வெக்கப்பட்டுக்கிட்டு கிடந்தாரு. வீரகாளியம்மனை வேண்டிக்கிட்டு ஒரு லேக்கியம் கொடுத்தேன், அவ்வளவுதான். வேலை வெட்டிக்கு போகாம என் முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்தி வந்தாரு. பாட்டி, உன் பேரன் பொண்ணுரங்கமும் சக்தி மடியிலேயே கிடக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கோ அத முதல்ல செய்யுங்க. சக்தி பொண்ணுரங்கத்தை கூட்டிக்கிட்டு நீ உடனே சோழ வந்தானுக்கு வா. சரி, இத பாருங்க, பொண்ணுரங்க சக்தியோட குடும்பத்துல எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க கிளம்பி வந்துடுறோம். சென்னையில சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். சோழ வந்தான்ல அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களை நம்பிதான் கிளம்பி வரோம். இங்க பாருங்க பாட்டி, சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு அவங்களோட சந்தோஷமா நாங்க இங்க திரும்பி வரணும். 10 மாசம் பொறுத்துக்க, புள்ள குட்டியோட திரும்பி வருவாங்க. சந்தோஷம் பாட்டி, எல்லாரும் கிளம்பி வரோம். உங்களை எதிர்பார்த்து நான் எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. சரிங்க பாட்டி, நாங்க எல்லாரும் கிளம்பி வரோம். சரி பாட்டி, வச்சிடுறேன்.
யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அம்மாடி சோழவந்தான்ல இருந்து பாட்டி போன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க சின்னத்த? நம்ம எல்லாரையும் சோழவந்தானுக்கு கிளம்பி வர சொன்னாங்க. ஐயா, குலதெய்வம் வீரகாளி ஆத்தாவை கும்பிடணுமா. சரி போய் கும்பிடுவோம். உங்க 2 பேரையும் பார்க்க ஊர் ஜனமே காத்துக்கிட்டு இருக்காங்களாம். வரவு இருக்காதா? அது மட்டும் இல்லடா, உனக்கும் சக்திக்கும் அங்க சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். உனக்கு அந்த சோழவந்தான் பாட்டி தான்டா சரியான ஆளு. அவங்க சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். ஆமாத்த, ஆ. எனக்கும் பெரியத்த வீட்டுக்கு போய் அவங்கள கும்பிடணும். அதனால ஊருக்கு போலாம். போலாமா? சரி. ஏண்டா பெரிய மனுஷா, நீ என்னடா சொல்ற? ஆத்தா, பிறந்த ஊருக்கு போறதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. போலாம் ஆத்தா. ஆத்தா, ஆத்தா, இங்க வா. ஆமா, இந்த சாந்தி முகூர்த்தம் சொன்னீல, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? என்னமோ சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் அப்படியே பயந்த இப்படி கேக்குற? அப்போ ஏதோ திடுதிப்புடி சொன்னாங்க, நானும் கேட்டு பயந்துட்டேன். இப்ப முகூர்த்தம்னா என்னன்னு தெரியும், சாந்தினா யாரு? நான் தான். தெரியல தானே கேக்குறேன். டேய், முகூர்த்தனா என்ன, சாந்தினா என்ன, சாந்தினா என்ன, முகூர்த்தனா என்ன, என்ன விளையாடுறியா? ஏய், உனக்கு அந்த பாட்டி தான்டா சரியா வரும். அதான் சொல்றேன்ல, ஊருக்கு போனா உனக்கு எல்லாம் புரியும். வா, ஊருக்கு போய் அவங்க குடுக்கற மருந்து வேலை செய்யும். உனக்கு அவங்க தான்டா சரி. சரி சரி, சீக்கிரம் கிளம்ப பாரு. போ. மருந்தா? என்ன மருந்து? சக்திக்கும் பொண்ணுருங்கத்துக்கும் சோழவந்தான்ல சாந்தி முகூர்த்தமா? நடக்க விட்டுருவனா?